என்னையா ஆறுமுகம் தோட்டத்துல வேலை எதுவும் இல்லையா? வீட்டுல இருக்க வேலை இருக்குமா? இந்த பாயலுக்கு ஒரு தீபாவளிக்கு துணி எடுக்கணும்ல, அதனால வேலைக்கே காலையில அனுப்பல. அதான் கடைக்கு கிளம்பணும். அதான் இன்னைக்கு வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்தாச்சு. எனக்கு 5 ட்ரெஸ் வேணுப்பா. ஒன்னு சிஞ்சனு, இன்னொன்னு அட்டோரி, இன்னொன்னு பவரேஞ்சரு. ஏண்டா மனுஷ பயில போற துணியே கேட்க மாட்டியாடா? எதா பார்த்தாலும் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. எனக்கு நீ வாங்கி கொடுப்பா. பசங்க கிட்ட நான் கெத்த காட்டணும்ப்பா. உடம்பு மாதிரிக்கே துணியை வாங்கி போடணும். கெத்து காட்டுறதுக்கு தாண்டா இந்த காலத்துல துணியை வாங்கி போடுறீங்க. இதுக்கே ஒரு அமௌண்ட் வந்துடும் போல இருக்கியாடா. அப்ப மண்டையில இருக்க நான் முடிய புடிங்க எடுத்துருவா போலயே. இப்படி ஒரு பையன் உனக்கு சரி. யாத்தா நீயும் சின்ன பையலா இருக்கும்போது இப்படித்தான் உங்க அம்மா கிட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அப்படி இப்படின்னு அவ அழுவா. இந்த பையன் இப்படியே பண்றாமா அப்படின்னு. இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் பையன் பண்றான் பாரு. எப்பா அப்பனா நானும் வயசாயிடுச்சுன்னா ஒன்ன மாதிரியே சொட்டை விழுந்துருமா? உனக்கு இருக்கிற 4 முடிக்கு சொட்டை என்ன வழுக்கே விழுந்தாலும் அது ஆச்சரியப்படுத்திக்கலடா மவனே. அப்பா என்ன கொஞ்ச நேரத்துல வாரேன்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் வந்துருவாரு. வந்தோடனே பசியோட வருவாரு. அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு வைக்கணும். அவர் எது இருந்தா கூட கறி எடுத்துட்டு வர சொல்லலாம். அவரும் வேலைக்கு போயிட்டாரு. இவங்க கிட்ட அதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான் ஆடிடுவாங்க. முட்டை தான் இருக்கு, முட்டை குழம்பே வச்சிருவோம். என்ன அவன் மர்மம் எங்க உள்ளத சமைச்சுக்கிட்டு இருக்கா? என்ன தலை தீபாவளிக்கு அவங்க வீட்டுல இருந்து என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்? என்ன சொல்லணும்? அப்ப என்ன சத்தம் வைக்கணும்? ஒருதான் தலை தீபாவளி வீட்டுக்கு வந்து அழைக்கல வைக்கல பொண்ணையும் மாப்பிளையும். என்ன குடும்பம் அதெல்லாம்? வருவாங்க. அதான் நான் தீபாவளிக்கு தான் நாள் கிடக்குல்ல. ஏறு உன் மருமக கிட்ட சொல்லிரு. அவங்க வீட்டுல இருந்து முறைப்படி கூப்பிட்டா தான் நம்ம பிள்ளைய அனுப்புவோன்னு. அவங்க பாட்டுக்கு தலை தீபாவளிக்கு போட்டா வந்துருவாங்க அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் நமக்கு மரியாதை இல்லாம போயிடும். சொல்றேன் போய் சொல்லு போ. போறேன். ஏன்னா ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு அவங்க போன் பண்றாங்கன்னு பிள்ளைய அனுப்பணும்னு வச்சுக்க, அப்புறம் நம்மள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை குடும்பம் கெத்தா இருக்கணும். போய் சொல்றேன். தாமா ஒன்னதான். சொல்லுங்க. என்ன உங்க வீட்டுல இருந்து போன் பண்ணாங்களா? போன் பண்ணாங்க. தலை தீபாவளி பொண்ணையும் மாப்பிளையும் வந்து அழைக்கணும் வைக்கணும் எதுவும் கண்டுக்காம இருக்கிறாங்க. ஏதோ போன் பண்ணி கூப்பிட்டா பொண்ணையும் மாப்பிளையும் அனுப்பிடுவோம்னு நினைக்கிறாங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா அழைக்கிறதுக்கு வாரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஊர் வழக்கப்படி பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் புதுசா கல்யாணம் அனுச்சுன்னா தலை தீபாவளி தலைப்பொங்கல் எதுவா இருந்தாலும் அவங்க வீட்டு விசேஷமா இருந்தா முறைப்படி நம்ம வீட்டுல வந்து அழைக்கணும். நம்ம அழைச்சாதான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இல்ல அழைச்சிட்டு போறதுக்கு வராங்க. யாரு? எங்க அப்பா இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு வராரா? ஒரு வார்த்தை கூட சொல்லல, சொல்லாம வராரா? பாட்டி கிட்ட சொல்லியாச்சு. அந்த கிழவி கிட்ட சொன்னா எங்க கிட்ட சொன்ன மாதிரி ஆயிடுமா? உனக்கு நாங்க தானே மாமியாரு மாமனாரு, அது என்ன பெரிய இது? அக்கா உனக்கு எது வேணுமா? துணி எடுக்கிறதுக்கு உன் வீட்டுல எடுத்தாங்களா இல்லையா? எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணான்ட்டையா. இந்த வயசான காலத்துல என்னத்த போய் நம்ம கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு தெரிய போறோம். எடுத்து கொடுத்ததே நான் அப்படியே கிடக்குது. நான் உன்னை எடுத்துட்டு வந்து தாரேன். உங்ககிட்ட இல்லாத கலரா பார்த்து சொல்லு. நீ கேட்டதே சந்தோஷயா. நம்ம வீட்டுல தான் இத்தனை பிள்ளைங்க இருக்குதுங்க, பேர பிள்ளைங்க. ஒருத்தி கூட வாயை திறந்து உனக்கு இதை எடுத்தரேன் அதை எடுத்தரேன்னு சொன்னது கிடையாது. என் பையன் கூட அப்படித்தான். ஏன்னா என் பேரன்னு சும்மா சொல்லக்கூடாதியா. வருஷம் ஒன்னு எடுத்து கொடுத்து வரோம். சரி இல்லாத கலரா பார்த்து சொல்லு, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். என்னத்த நம்ம பெருசா கட்ட போறோம். எனக்கு இந்த மாங்காய் பிஞ்சு கலர்னா ரொம்ப பிடிக்கியா. அதுல வேணா நூல் படம் எடுத்துட்டு வரியா? சரி வரும்போது எடுத்துட்டு வரேன். எப்பா அப்ப எனக்குப்பா? ஏன்டா உனக்கும் புடவை எதுவும் வேணுமா? கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு தெரிய போறியா? எல்லா சின்ன ட்ரெஸ்ஸும் வாங்கி தாரேன்டா, போதுமா? என்ன குடும்பமே வருது, வந்தாலே வில்லங்க தானே. நான் அம்மாயே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? வாங்கியா. என்னையா குமரி என்ன பார்த்துட்டு பேசாம போற? வாயில முத்து இருக்குல்ல, பேசினா கொட்டி போயிடும்ல. அதுவும் சரிதாயா. போங்கயா உள்ள போங்க. சரி அம்மாயே. சாப்பிட்டியா? சாப்பிட்டயா. நீ போயா உள்ள போயா. மாமனார்லாம் வீட்டுல தானே இருக்காரு? எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. உள்ள போயா. அரவிந்து ஏ சீதா, நீ என்ன இந்த பக்கம்? இன்னும் ஒரு வாரம் தீபாவளிக்கு இங்க தான் இருக்க போறோம். இன்னும் ஒரு வாரம் தீபாவளிக்கு இருக்க போறாங்களா? என்ன கதை இது? இன்னைக்கு நாங்க தீபாவளிக்கு துணி எடுக்க போறோமே. எங்க அப்பா எனக்கு 5 Dress எடுத்து தரேன்னு சொல்லிருக்காங்க. சிஞ்சொன்னு, அட்டாரி, டாரிமானு எல்லாம் எடுத்து கொடுக்க போறாங்களே. உனக்கு நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். நீ மட்டும் தான் எடுப்பியா? எங்க வீட்லனா எங்க மாமா எங்களுக்கு தீபாவளிக்கு துணி எடுத்து தர போறாரு. எனக்கு 3000 ரூபாய்க்கு எடுத்து தர போறாங்க. என்ன 3000 ரூபாய்க்கு எடுத்து தர போறாங்களா? ஏண்டி இங்க என்ன பாட்டி? ஏண்டி என்ன அடி சொல்லிக்கிட்டு இருக்கறவ? தீபாவளிக்கு துணி எடுக்கறோம்ல, அதான் வந்திருக்கோம். தீபாவளிக்கு துணி எடுக்கறாங்களா? யார் எடுக்கறாங்க உங்களுக்கு? யார் எடுப்பா? எங்க மாமாக்கா. ஆமாண்டி, என் பேரன் தலையில மொட்டை அடிச்சிட்டு போறதுக்கு தான் குடும்பமே வந்திருக்கா. யாருடி? உங்க அப்பனா அத்தாலும் 10 காசு எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. என் பேரன் தலைக்கு வெடி வைக்கிறதுக்குனே எல்லாம் வந்துட்டீங்களா? அவனை நீ உண்டல நாக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. ஏமா சின்ன பிள்ளைகிட்ட அப்படி சொல்ற? சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? சின்னதுலயே சொல்லி வளர்க்கணியா, இல்லன்னு
பெருசானே என் பேரனை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க குடும்பமே சேர்ந்து. ஏய் வாரியா விளையாட போலாம். வா போலாம். ஏய் துணி எடுக்க போனடா, வேறசா போயிட்டு வந்துரு, இல்லனா உங்க ஆத்த தூக்கி போட்டு மிதிப்பாடா. இப்படி வந்துறேன்பா. எப்படியோ போய் வா. ஆனா மண்ணல கீது புரண்டுக்கிட்டு வந்துறாத, அடிச்சு துவைச்சு காய போட்டுருவா. அவங்க அப்பா தான் வாராங்களாமே, வந்து இன்னைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு. நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வராரு. அப்பா அம்மா வாங்கம்மா, வாங்க மாப்ள. வாங்க மாப்ள, வாமா. என்ன மாமா, தீபாவளிக்கெல்லாம் ஒன்னும் செய்யலையா? என்னத்த செய்யறது, உங்க மச்சான் வேலைக்கு போயிட்டான், நாங்க தான் வீட்டுல இருக்கோம். என்ன துணிமணி எல்லாம் எடுக்கணும் வைக்கணும், இப்படி இருந்தா எப்படி? தீபாவளிக்கு நாள் கணக்கா இருக்குது. எடுக்கணும் மாப்பிள்ள, என்னத்த போய் எடுக்கிறது நமக்கு. அதான் அன்னைக்கே ஒரு சேலை எடுத்தாச்சு. உங்க மாமா கொண்டு ஒரு வேட்டி சட்டை எடுத்தா போதும். அப்ப எங்களுக்கு யார் எடுக்கிறது? கவலையே படாதீங்க, வருஷம் வருஷம் நம்ம தானே எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துக்கலாம், சீரும் சிறப்பமா பண்ணிக்கலாம். என்னம்மா உன் மருமவ எங்க உள்ள சமைக்கிறாமா? நாங்களும் ஒரு வாரத்துக்கு இங்க தான் இருக்க போறோம், சேர்த்து சமைக்க சொல்லு. அப்புறம் எனக்கு ஆக்கி போறதுக்கு பெருசா கணக்கு பார்க்க போறா. அதெல்லாம் அவ செஞ்சிருவாடி, நீ எதுவும் நினைக்காத. போ ரூம்ல போய் மாப்பிள்ளையே உட்காருங்க, நம்ம காப்பி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வர சொல்றேன். சரிம்மா, பால்ல நிறைய தண்ணியை கலக்காம திக்கா எடுத்துட்டு வர சொல்லு. ஏன்னா நாங்க அங்க இருக்கும்போது பால் நல்லா காய்ச்சி தான் குடிப்போம், தெரியுமில்ல. நீங்க வருவீங்கன்னு சொல்லி ஆதிக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கோமா, கலந்தே கொண்டு வர சொல்றேன். சரியா போங்க. பிள்ளைங்களும் வந்திருக்குதுங்க, கோழி வேற அடிக்கணும். ஏன்னா போய் தோட்டத்துல இருக்கிறத உன்னை புடிச்சு கவுத்து எடுத்துட்டு வரவா? போய் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஒழுங்கா பார்க்கல வைக்கலன்னா அதுக்கும் முறைச்சுக்குவாரு மாப்பிள்ள. ஒரு நாள் வந்தாலே அது இதுன்னு குறைச்சு சொல்லுவாரு. இனி 1.5 வாரம் இருக்க போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஏதோ பண்ணுங்க போங்க. சரிங்க. இந்தாமா சொல்லுங்க. இந்தா என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. நல்லா வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு வை. ஒரு வாரத்துக்கு இங்கதான் இருக்க போறாங்க தீபாவளிக்கு. நல்லா பார்த்து கவனிக்கணும். மாப்பிள்ளை கொஞ்சம் சிடுமூஞ்சு, ஏதாவது கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா கோவப்பட்டு கையை நீட்டி போடுவாரு. சரிங்க. சீக்கிரம் வந்தவங்களுக்கு நல்லா காப்பி வை, நல்லா பால் திக்கா இருக்கணும், தண்ணியை கீது ஊத்திப்படாத, அப்புறம் அதுக்கு ஏதாவது குறை சொல்லுவாரு. சரிங்க. வந்துருச்சுங்களா? என்னமோ இன்னைக்கு வா புதுசா வர மாதிரி பேசுறாங்க. வருஷத்துல பாதி நாள் இங்கதான் இருக்காங்க, போதாத குறைக்கு இருக்கிறத மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிடுறாங்க. என்னமோ இன்னைக்கு வர புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி தான் நடிச்சுட்டு திரியிறாங்க. ஷபா, ஒரு நாள் வந்தாலே நம்ம உயிர் எடுத்துருங்க. இனி 1.5 வாரம் இருக்க போதுங்க. இனி என்ன கன்றாவி பண்ண போதுங்களோ. அப்போ அரவிந்த் வீட்ல இன்னைக்கு துணி எடுக்க போறாங்களாமா. எனக்கு எப்ப துணி எடுக்கிறது? ஏண்டா அவங்க கிட்ட காசு இருக்கு எடுக்கறாங்க, கொஞ்சம் அப்பா கிட்ட காசு வந்தா தானே எடுத்து கொடுப்பான். பொறு வாங்கிக்கலாம். போங்க பையே, எல்லா பசங்க வீட்ல துணி எடுத்துட்டு தெரியுமா? அரவிந்த் வீட்ல அவங்க அப்பா 5 துணி எடுத்துறாங்களாமா அவனுக்கு. உனக்கு தானே போன வருஷம் 3 துணி எடுத்தான். உங்க அப்பா கிட்ட இந்த வருஷம் காசு இல்லடா, விவசாயமும் ஒழுங்கா நடக்கலல்ல, கொஞ்சம் பொறுத்துக்க எடுத்து கொடுப்பான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 5 துணி வேணும், அது இன்னைக்கே வேணும். இன்னைக்கே வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? தீபாவளிக்கு இன்னும் நாள் கிடக்கு, பொறுத்து வாங்கிக்கலாம். எனக்கு மட்டும் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல தானே? யாரு சாமி அப்படி சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்பா கிட்ட காசு வந்தோடனே அப்பா வாங்கி தருவான், சரியா? நானே வாங்கி தர சொல்றேன். தீபாவளி தல தீபாவளி, எங்களுக்கு இந்த வருஷம் தல தீபாவளி. வெடிக்க போற நாங்க பட்டாசு தான், ஊரே பார்க்க போது வியந்து தான். தீபாவளி தல தீபாவளி, எங்களுக்கு இந்த வருஷம் தல தீபாவளி. ஊரே வயிறறிய போகுது தான், எங்களுக்கு தல தீபாவளி தான். அடே பாட்டுக்குட்டியே, மாமாய் என்னடா ஒரே டான்ஸ் மயமா இருக்கு? தல தீபாவளியில மாமாய், அதான் பட்டாசெல்லாம் பார்த்தோடியே ஒரு மாதிரி குஜால் ஆயிடுச்சு. அதான் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் மாமாய். சூப்பரா ஆடாடா, உன்னை அப்படியே தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு சுத்தணும் போல இருக்குடா. போ மாமாய், எங்க வீட்ல எல்லாம் இருக்கும்போது எங்க அப்பா 2 மத்தாப்பு புசுவானம் சங்கு சக்கரம் தான் வாங்கிட்டு வருவாரு. ஆனா நீ தான் மாமாய் இம்புட்டு பட்டாசு வாங்கி கொடுத்துருக்க. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமாய். ஐ லவ் யூ மாமாய். இங்கிலீஷும் பேச தெரிய மாட்டேங்குது, சமைக்கவும் தெரிய மாட்டேங்குது. லவ் யூமா? அது லவ் யூ இல்லடா, லவ் யூ. ஆமா மாமாய், லவ் யூ மாமாய். இந்த இங்கிலீஷ்ல தீய வச்சு தான் கொளுத்தணும். என்ன மாமாய்? இல்லடா பட்டுக்குட்டியே, இப்படியே வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? வெளியே வச்சு கொளுத்த வேண்டியதானே? ஆமாய், அதான் தீபாவளிக்கு இன்னும் நாள் கிடக்கல, இப்பயே வச்சு வெடிச்சா தீபாவளிக்கு பட்டாசு தீந்து போயிரும்ல. ஏடா தீ தான் வாங்கிக்கிறது, அதான் இம்புட்டு வாங்கி இறக்கிருக்கோம்ல. ஒவ்வொரு நாள் நம்ம வெடிக்கிற வெடிய பார்த்து அவன் வீட்டுல வெடிக்கணும்டா. அப்படியே மாமாய், அப்ப வெடிச்சிருவோமா? ஆமாடா பட்டுக்குட்டியே. மாமாய், அப்படினா நைட்டுக்கு வெடிப்போம். இப்ப வெடிச்சா பகலில் வெளிச்சமாவே இருக்காது.
ஏன்டா மத்தவன் வெடிச்சா அது இருட்டு வெடி, நம்ம வெடிச்சா அது பகலே வெடிதாண்டாய். சரி மாமோய், அப்ப எடுத்துட்டு வாங்க, வெளிய வச்சு கொளுத்துவோம். சரிடா பட்டுக்குட்டி, ஊரே அசந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு தலை தீபாவளி ஒருத்தன் கூட இந்த ஊர்ல கொண்டாடலன்னு சொல்லி மூக்கு மேல வரல வைக்கணும்டா அவனே. சரி மாமோய், வா மாமோய். தீபாவளி தல தீபாவளி, எங்களுக்கு இந்த வருஷம் தல தீபாவளி. தீபாவளி தல தீபாவளி, எங்களுக்கு இந்த வருஷத்துல தீபாவளி. ப்ளீஸ் அப்பாயி, ப்ளீஸ் அப்பாட்ட சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ். தேவதை, என் அழகு தேவதை, மாமே கொண்டு வந்திருக்கேன் பாரு இந்த விளக்கு. இதுல அப்படியே புடிச்சு இந்த ஒவ்வொரு பட்டாசையும் சும்மா பட்டே பட்டேன்னு வடிச்சு தள்ளுடா. ஐ பட்டாசு, எங்கடா ஓடுற? சித்தப்பு, எனக்கு சித்தப்பு. ஏய், ஒழுங்கு மரியாதையா ஓடி போடா. ஏற்கனவே உங்க ஆத்தா எங்களை தூக்கி போட்டு மிதிச்சா, இதுல நீ இங்க வந்து நின்று மறுபடியும் நாங்க வாங்கி கட்டுறதுக்கா? இவெல்லாம் ஒரு மனுஷி. சின்ன பையன் ஆசைப்பட்டு கேட்கறான், கொடுக்கறதுக்கு என்ன அவனுக்கு? டே, உங்க ஆத்தாளுக்கு எங்களுக்கு ஆகாதுடா. நீ பட்டாசை வெடிக்கும் போது கையும் காலில் ஏதாவது வெடிச்சு தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க ஆத்தா எங்களை பிடிச்சுக்கோடா. அது தேவையில்லாத ரிஸ்க்கு. என்னையும் என் பொண்டாட்டியும் நிம்மதியா வாழப்படுடா. போடா போடா போடா. ஒரு புள்ளைக்கு கொடுக்கறது கூட வலிக்குது. சி, என்ன சித்தப்பு, ஒண்ணே ஒண்ணு கொடுவே. ஒண்ணும் கிடையாது, ரெண்டும் கிடையாது, போடா. ஏடா, அங்க எதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? இங்க வாடா. உங்க அப்பன்ட்ட சொன்னா இந்த மாதிரி 1000 கொண்டு வந்து இறக்குவான். வாடா இங்க. மாமோய், நீ காட்டு மாமோய், நம்ம வெடிப்போம். எல்லாம் சிறுக்கிய கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு, ஐயா மனசுக்காரி. அவங்க அப்பனோட குணம் அப்படியே. புடிச்சுக்கிட்டே இந்த வடிச்சு வெடிடா வெடிடா. சரி மாமோய். பட்டுக்குட்டியே, இதுல வைடா. மாமோய், கீழே வை மாமோய். இப்படி மேல பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புஸ்ஸுன்னு நம்ம மேல இது வெடிச்சிட போகுது. அதெல்லாம் வெடிக்காது ரோய், நீ வைடா. மக்காமிசி பிரச்சனைகள் காண்டில ஹேண்டில் பண்ணு. மாமோய், சூப்பரா இருக்கு மாமோய். அந்த அணுகுண்டு இருக்கு பத்தியா, அதுல வை அதுல வை. அப்படியே தூக்கி அவன் வாயில வை. மாமோய், புடிச்சிருச்சு மாமோய், தூக்கி வீசு. ஒரு உலகத்திலே எவனும் இப்போ தீபாவளி கொண்டாடல, இவங்க தான் கொண்டாடுறாங்க. என்னமோ அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு. பாத்தியாடி செல்லக்குட்டியே, சூப்பர் மாமோய். ஏய், தொடப்ப கடைகளா? என்னக்கா? ஏய், பட்டாசு வெடிக்கிற நேரம் இது. நான் இந்த பையல தூங்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டு தூங்க வச்சு பட்டாசு வெடிச்சு எழுப்பி விட்டீங்களே. இவங்க ஆத்தா வர வேலைக்கு போயிருக்கா. இவனுக்கு தூங்க வைக்கிறதுல போகும்போது ஆயிடுச்சு. ஒழுங்கு வரைக்கும் எடுத்து போய் அது மொத்தத்தையும் கொளுத்து விடுவேன் பாத்துக்கங்க. எங்களுக்கு தலை தீபாவளிக்கா நாங்க எங்க வாசல்ல வச்சு கொண்டாடுறோம். அப்படியா? மொத்த இதையும் ஊத்தி வெடிச்சு வச்சிருவேன். ஒழுங்கு போயிருவேன் சொல்லிட்டேன். இப்படி கிழிச்சு விட்டு அனுப்பு, அதுதான் சரி. மாமோய், கெட்ட கரகம் அதிகமா இருக்கு மாமோய். வாங்க நம்ம உள்ள போவோம். கெட்ட கரகமா அம்புட்டுதான் சொல்லிட்டு உனக்கு ஒழுங்கு எடுத்து போடி. அழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எட்டி உதச்சா தெரியும்டி, போடி. அறிவு கெட்டவளுக, பகல் நேரத்துல போட்டு இதை கொளுத்திக்கிட்டு இந்த புள்ளைய ஆள வச்சுக்கிட்டு ஏறுமா மாடுங்க. போய் பட்டாசு எடுத்துட்டு வரவா வெடிக்க. வாய் மூடிட்டு இருடா. முட்டாயா? ஆமா, நீ என்ன பலகாரம் செய்ய போறீங்க தீபாவளிக்கு? ஏத்த வருஷம் எங்க அம்மா செய்யறது என்ன? வடைச்சுடும், அது உளுந்த வடை பருப்பு வடை. இதை தவிர்த்து வேற என்ன தெரியும் என் அம்மாவுக்கு? ஆமாடி, இது கூட செஞ்சு தராம எத்தனையோ பிள்ளைங்க கிடக்குதாம. உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருங்கடி. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ வடையும் உளுந்த வடை பருப்பு வடைன்னு செஞ்சேன். சரி, அம்மா வந்து செய்தே அப்படின்னு சொல்லி வருஷம் சாப்பிட்டேன். அதுக்கு அடுத்த வருஷமும் அதையே செஞ்சேன். சரி அப்படின்னு சாப்பிட்டேன். அதுக்கு அடுத்த வருஷமும் உளுந்த வடையும் பருப்பு வடையுமே செஞ்சேன். வருஷம் முழுக்க நீ அதை மட்டும்தாம்மா செய்யற. ஏதாவது மாத்தி வித்தியாசமா செய்யமா? ஆமாடி, வேலை வெட்டியும் பாத்துக்கிட்டு வீட்லயும் வேலை வெட்டியை பாத்துக்கிட்டு இதை செஞ்சு தரதே பெருசு. நீங்களாம் தான் வளர்ந்துட்டீங்க. நீங்க ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க எங்க கையே எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. சரி விடுங்க. நீ இந்த வருஷம் வேற மகாவுக்கும் பலகாரம்லாம் செய்யணும் வைக்கணும். முட்டாய் செஞ்சுட்டு அதிரசம் முறுக்கலை செஞ்சுக்கலாம். அத்தை, தயவு செஞ்சு நீ அதிரசெல்லாம் சுற்றாத அத்தை. ஏண்டி? நீ போன வருஷம் செஞ்ச அதிரசத்துக்கே என் பல்லு ஒரு பக்கம் நட்டுக்கிட்டு நிக்குது. இதுல இந்த வருஷமும் அதே செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, மொத்த பல்வரிசையும் கீழே இறங்கிரும் அத்தை. பாத்தி அவளுக்கு கொழுப்ப வேணும்ன்றீங்க, செஞ்சு கொடுத்தாலும் குறை சொல்லுங்கடி. ஆமா, நீ இவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாளுங்கன்னா இவளுக்கு நம்மள செய்ய சொல்லிட்டு உயிர் எடுப்பாளுங்க. அதுல குறை நொட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளுங்க. உன்னை குறை சொல்லலாமா? செய்யறது உருப்படியா செய்யின்னு சொல்றேன். எங்களுக்கு வீட்டுல சொல்லி கொடுத்ததை செய்யறம்பா. நீங்க தான் இந்த போனெல்லாம் பாக்குறீங்க, அதை வச்சு ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியதானே? அதானே, என்ன மத்தில போன நோண்டுறீங்க. அதை பத்தி ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுங்க. உடம்பு வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் எதுவும் செய்ய முடியாது. செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம். நம்மள செய்ய சொன்னா அது தேவையில்லாத வேலை. இது ஒரு பொழப்பு.
இந்நேரத்துக்கு மாமியார் வீட்டுல இருந்தா குனிச்சு நிமிந்து வேலை செஞ்சிருக்கணும்ல. பெண்டு நிக்கிற வேலை செய்வீங்க. அம்மா வீடுனா உங்களுக்கு எல்லாம் இழுச்ச வாய்த்தானா ஏண்டி? தாயே ஈஸ்வரி, காசு தான் போனஸ் காசு வருதுல, ஒரு அப்படியே ஒரு பல்க்கு ஒரு 5000 கொடு, நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இறக்கிடுறேன். என்ன சொல்ற? என்னென்ன வேணும் விதவிதமா இறக்குறேன். 5000 கொண்டு போய் நீ விதவிதமா இறக்குவ. அதுவும் 2 பொருளை வாங்கிட்டு வருவா, அதுக்கு 5000 ஓடிங்கிட்டு. அண்ணி நம்ம செய்வோம் அண்ணி, ஆளுக்கு ஒரு பலகாரத்தை போட்டு செய்வோம். கடன்னு வேலையாகும். கடை 2 பாட்டிகள் செய்வாங்களாமா, நம்ம ஒன்று விடாம வெளுத்து கட்டுவோமா. ஏன்டா தங்கம்? ஆடு ஆட்டம் போடு என்ன கேட்க எவனும் இல்லே. ஆடு ஆட்டம் போடு என்ன கேட்க எவனும் இல்லே. நீ பாடு ஆட்டமும் போடு. இன்னும் இந்த தீபாவளி முடிஞ்சோடனே பரிச்சை வரப்போகுதுல்ல, அப்ப உங்க ஆத்தா சேர்ந்து ஆட்டம் போடுவா. அதை பார்க்க தாண்டா ஜகஜோதியா இருக்கும். பின்ன என்னடா, புக் எடுத்து வந்தது வந்து நீ படிக்கிறியான்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். புக்கே தொடாம கிடக்குற. பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிற அடியில நீ என்ன ஆக போறன்னு பாரு. அது வரைக்கும் நீ ஆடு ஆட்டம் போடு. நான் ஒன்னும் உன்னை கேட்க போறது இல்ல. என்ன அரவிந்த், டவுசர் லூசாச்சா? வயித்த கலக்குற மாதிரி இருக்குமா? ஏன் கலக்குற மாதிரி இல்ல, நெசமா தான் கலக்குது. பரீட்சை ரிசல்ட் வந்த உடனே தூக்கி போட்டு மிதிக்கிறது தான். டே அரவிந்த், வயித்த இப்பே கலக்குதா? சரி. ஏன்டா அந்த பையன்கிட்ட அந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? வாயெல்லாம் கொஞ்ச நேரம் அடைக்க. அட நீங்க வேறம்மா, இந்த ஆள் வாயை அடைக்கிட்டா அன்னைக்கு பூமி சுத்தாதுன்னு அர்த்தம். 2 எரும மாடுங்களும் ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்ல தெரியுமா? ஏன்டி பையனை போய் எரும மாடுன்ற? பாத்துக்க, என் ஆத்தா முன்னாடி என்ன எரும மாடுன்னு சொல்லாது. எங்க ஆத்தாவுக்கு எப்படி கோவம் வந்து பார்த்தல. ஏன்டி பெரிய எரும மாடை போய் நீ என்ன வேணாலும் சொல்லு, சின்ன பையனை போய் எரும மாடுன்னு சொல்ற? ஆத்தா, உனக்கு ஊம குசும்பு ரொம்ப அதிகமா போச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, தண்டவாளத்துல அப்புறம் ஸ்பீடு பிரேக்கர் வந்துன்னு சொல்லிட்டேன். போடா பயல. என்ன மகா, எப்பயும் வெளியே வந்து உட்கார மாட்ட, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாமே முடிச்சாச்சுக்கா. மகாவோட அப்பா இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருலமா, தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு அழைச்சிட்டு போறதுக்கு. அதே அப்படியா, சொல்லவே இல்ல. இல்லங்கா, அது காலையில தான் சொன்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவன் தான் வேலைக்கு போயிட்டானே. ஆமாம்மா, இந்த இங்கெல்லாம் பாரு, எரும மாடு வருஷ கணக்கா வந்து இருக்குதுமா. குடும்பமா தின்னே அழிக்கிறாங்க என் பேரன் சம்பாத்தியத்தை. இந்த புள்ளையும் எவ்வளவுதான் ஆக்கி கொட்டும். இவ ஆக்கி கொட்டுற வேலைக்காரி, அவன் உழைச்சு போடுற வேலைக்காரன். ரெண்டும் வந்து சேர்ந்துருக்கு பாரு. எதிர்த்து பேசுமானா பேச மாட்டேங்கிறா. நம்ம எடுத்து சொல்ல முடியும்? இப்ப நானும் பாரு, என் மரும ஒரு வாட்டு அப்படியே வாயை திறந்தா போதும், வாய் உடனே போட்டு கலவையை போட்டு பூசுற மாதிரி பூசிடுவேன்ல. அதுக்கப்புறம் அவனால ஏதாவது பேச முடியுது? ஆட்டா, நீ இந்த காலத்திலயே இந்த அளவுக்கு குசும்பா இருக்கியே, இன்னும் உன் வயசு உள்ள காலத்துல நீ என்ன ஆட்டம் போட்டுருப்ப. எனக்கு என்னடா குறை, முடி காலுக்கு கீழே இருக்கும். நீ என்னை பார்த்தா ஊரே அசந்து நிக்குண்டா. ஆனா என்ன, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடியெல்லாம் எதுக்கு அப்படின்னு மொட்டை அடிச்சுக்கிட்டேன். மொட்டை அடிச்சதுக்கு பதிலா என்ன மாதிரி சொட்டை அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோ வாய மூடியா, ஏதாவது நியாயமா பேசுறியா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காம விடுமா. அவனை எதுக்கு நீ திட்டுற? ஏமா, அன்னைக்கு அவ என்ன அந்த ரோட்ல வச்சு அந்த பேச்சு பேசுறாமா, உன் புருஷன் மட்டும் ஒழுங்கா என் புருஷன் சொல்ற அப்படின்றாமா. இப்ப வந்தவன் அவன் முக்கியம், நான் முக்கியம் இல்ல, அப்படிதானே அவளுக்கு? இவர் முன்னாடி அவ அப்படி பேசவும் உன் தங்கச்சியை ஒன்னும் தெரியாத மாதிரி நினைச்சேன். ஆனா இவ இந்த பேச்சு பேசிட்டால, இனிமே அவளுக்கும் உனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அவளுக்கு ஏதாவது நல்லது கெட்டதுனா கூட நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவளுக்கு புத்தி முழுங்கி போச்சுமா. நம்ம என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு சொன்னோமா? இல்ல அவளுக்கு எதுவும் செய்ய மாட்டோம்னு சொன்னோமா? எல்லாமே சேர்த்து வச்சாச்சு. உங்க அப்பா தான் மாப்பிள்ள இருக்கு, ஏதோ பார்க்க வாரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சந்தோஷ கல்யாணம் முடிஞ்சா மருமகளுக்கு ஒரு நகை நட்டு வரும், அதையும் சேர்த்து போட்டு பிள்ளைய கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் நானும் சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இவன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி போய் அந்த இத்து போனாங்க. இவனை ரோட்ல பொறுக்கிட்டு தெரியறவனை போய் மாப்பிள்ளைன்னு கல்யாணம் பண்ணியிருக்காளே, அவளை மனுஷியா? அவளுக்கு புத்தியே அப்படி மழுகி போனுச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லம்மா, அவ பேசின பேச்சுக்கு உங்க அப்பா உங்க அம்மாவும் போக கூடாது. என்னை மதிச்சு அவளா வந்து காலில் விழணும். அப்படி இல்லாத பட்சத்துல இவங்க போனாங்கன்னா இவங்களோட ஒட்டு வரவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாருமா. இந்த ஒருத்தி பண்ணின வேலையால பாருப்பு எத்தனை பேத்துக்கு குறைச்சலன்னு அடங்கி உடங்கி இருந்து தொலைஞ்சால. இதுல இது வேற என்னடி? வீடியோ பார்க்கணும். எங்க வந்தாலும் போன்னு தான் சாவியா? வெளியே தான் பசங்க எல்லாம் இருக்காங்க, போய் விளையாட வேண்டியதானே. பாரடி, பிள்ளைக்கு போன கொடுத்து குட்டி சவர ஆக்கிறாத. ஏற்கனவே படிக்க மாட்டேங்கிறா, இதெல்லாம் என்னத்த பண்ண போறான்னு தெரியல. உங்க வேலையை அதை மட்டும் பாருங்க, அப்ப நீங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்.
பார்த்தாலும் போய் தொலைங்கிட்டு இருமா. நீ உங்க அம்மா வீட்டுக்கு வந்தா இப்படிதான் பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். அப்பா கிட்ட பாரு எப்படி சொல்லி கொடுக்கறேன்னு. உன்னை அடி வாங்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. போடி. உள்ள வந்து பிறக்கணும் பார்த்தா இந்த பிசாசு வந்து பிறந்திருக்கு. என்ன பார்த்தாலும் போனு இது வாங்கி கொடு, கடை தீனி வாங்கி கொடுன்னு உயிரை எடுக்கிறாமா. அதுவும் இல்லாம அந்த பிள்ளை அவ்வளோ விலையில துணி போடுறா, இந்த பிள்ளை இவ்வளோ விலையில துணி போடுறா, எனக்கு அதே விலையில துணி எடுத்து கொடுங்க அப்படின்றா. கொஞ்சமா இது குடும்ப சூழ்நிலையை யோசிச்சு பாக்குறாளா? அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு உயிரை எடுக்கிறாமா. ஒருத்தி இருக்கனால பிரச்சனை இல்லை, இன்னொருத்தி இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் எப்பா, என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலாமா. ரொம்ப வலுவட்ட வாம்புள்ளைனா எப்பா எப்படி கோத்து விடுது பாரு. இது ஒண்ணு இருந்தா பாரு குடும்பத்துக்கு வெடி வைக்கிறதுக்கு. நானே பார்த்துட்டு இருப்பேன். 10வது முடிச்ச உடனே கல்யாணத்தை பண்ணி தாட்டி விட்டுறலான்னு இருக்கேம்மா. நம்மளால முடியாதுமா, இவளெல்லாம் மேய்ச்சிட்டு கட்டணம் பார்க்கட்டு விட்டுற வேண்டிதான். தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்குமா, அதுக்குள்ளேயே வந்து உக்காந்துட்டாங்க. என்ன கூத்து பண்ண போறாங்கன்னு தெரியலம்மா. அநியாயம்தாம்மா. வீட்டுல ஏதோ நல்லது கெட்டதுக்கு வரலாம், இனி வாரம் வாரம் வந்துகிட்டு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா அப்புறம் இவங்களும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சமாவது மனசாச்சுன்னு வேணும்ல. அத்தை உங்களுக்கு போன் கொடுக்குறீங்களா வீடியோ பார்க்க? ஓமனா ஐயோ இவகிட்ட கொடுத்து உடச்சு கடிச்சு போட்டா என்ன பண்றது? என்னத்த கொடுங்கத்த. இல்லம்மா இப்போ ஒரு முக்கியமான போன் வரும், நான் அப்புறமேட்டுக்கு தரவா? போன் வரும்போது உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், கொடுங்கத்த. கமரி போய் புக் எடுத்து படிடி. போன்னு போன வச்சுக்கிட்டு என்ன விளக்கத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வர போறேன்னு தெரியல. போடி அத்தை, நீங்க கொடுங்கத்த. ஏம்மா அத்தை. ஷோ சரி இங்கேயே உட்காரு, அப்பா ஃபோன் பண்ணுவாங்க. இங்கே உட்காந்து பார்க்குறேன், கொடுங்க. ரொம்ப வலுவட்டையா தான் பிள்ளைய வளர்க்குறா, கொஞ்சம் கூட மரியாதைன்றதே இல்லை இந்த பிள்ளைக்கு. ஃபோன் வந்தோடனே கொடுத்துரு பாப்பா, கட் பண்ணி விட்டுறாத. சரிட்ட. என்ன அமுதா, இந்நேரத்துக்கு உன் பையன் போன் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன்னைய கட்டி தொங்க விட்டுருப்பேன். அடியே நான் ரெடி பண்ணேன். போன நீ தானே கொடுத்த. எங்க இடி விழுந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லுவா போல இருக்கு. ஆத்தி அதுதானே வழக்கம். ஷோ ஃபோனுக்கு இதை நோண்டி விட்டுருவாளோ என்னமோ தெரியலையே. ஐயோ இவ பாட்டுக்கு என்னென்னலாம் நோண்டிட்டு இருக்கா. சப்பா என்ன வண்டி ஓட்டுறாங்க, உருட்டுன்னு உருட்டி உடம்பு வலியே வந்துருச்சப்பா. பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா, நான் ஆள் அனுப்பிவிட்றேன்னு சொன்னா மகாவை ஃபோன் பண்ணுவோமா இல்லை நம்மளே ஏதோ வண்டி பிடிச்சி போயிடலாமா? சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணி விடுவோம். ஏய் ஃபோன் எதுக்கு இப்ப கட் பண்ற? என்ன ஃபோனை கட் பண்ணி விட்றேன் மகா? இல்ல கேம் விளையாடிட்டு இருந்தேனா அதான் ஃபோன் வந்துச்சா, டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. முக்கியமான ஃபோன்னு சொன்னேல பாப்பா, இந்த ஃபோன். அப்பா தான் கூப்பிட்டுருக்காங்க, வந்துட்டாங்க போலயே. அப்பா வந்துட்டீங்களாப்பா? வந்துட்டேம்மா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். என்னம்மா வந்துடவா, யாராவது வராங்களா? அப்பா அப்படியே வந்துருங்கப்பா, வீட்டுல யாரும் இல்ல. ஏமா உன் மாமன் வீட்டுக்குள்ள வெட்டியா தானே இருக்கேன், அவனை அனுப்பிடுவான். நீ போய் அவனை கூப்பிடு, போறானே நான் பாப்போம். பாவம் நமக்கோசரம் அங்கிருந்து வார அப்படி பஸ்ல இருந்து அலுப்புல வருவாரு, இதுல அங்கிருந்து வண்டி பிடிக்கிறதா மணி ஆகி போயிடும். அப்பா நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன்ப்பா. வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு பாப்பா. போன அலையாதடி, போன பைத்தியம். அத்தை அப்பா வந்துட்டாங்களாமா, மாமாவை போய் கூட்டிட்டு வர சொல்றீங்களா? ஏன் உங்க மாமாவே தோட்டத்துக்கு போயிட்டு உடம்பு அலுப்புல இருக்காரு, அவர் எங்க போய் கூட்டிட்டு வர போறாரு? அவரே வண்டி பிடிச்சது வர சொல்லு. சரிங்க அத்தை. அம்மா ஒரு தடவை உங்களுக்கு புழுக்க வேலை பார்த்துட்டோன்னு வச்சுக்க, உன் மருமக வீட்டுக்கு நம்ம காலம் முழுக்க புழுக்க வேலை பார்ப்போம்னு நினைச்சிட்டா போல இருக்கு. சரி விடுடி, அவங்க அப்பா வேற வராரு, நீ வேற வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடாத. நீ பாட்டுக்கு போயிருவ, அதுக்கப்புறம் எதை நான் தானே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். என்னம்மா என்ன சொன்னா அவங்க மாமே? தோட்டத்துக்கு போயிட்டு வந்து அலுப்புல இருக்காராம், அதனால அவங்களே வண்டியை பிடிச்சி வர சொன்னாங்க. ஆமா தோட்டத்துல வெட்டி முறிக்கிறான், போய் ஏதோ தூங்கி எந்திரிச்சு வராங்க. மோட்டார் போட்டா தண்ணி போகுது, இவளுக்கு பெரியதா பீத்துவாளுங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா இதுங்களெல்லாம் நாயை விட கேவலமா வைங்க. இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்துன்னு வச்சுக்க, தலையில ஏறி ஆடுங்க. சரி விடுங்க பாட்டி. சரி பாவம்மா அந்த மனுஷன், சரி வண்டியை பிடிச்சா வர சொல்லு, நமக்கு ஏதாவது வண்டி ஓட்ட தெரிஞ்சா நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். அத்தை ஃபோன் கொடுங்கட்டே. ஷோ நீ வேற பாப்பா, கொஞ்ச நேரம் இரு பாப்பா. ரொம்ப தான் பண்றாங்க. ஒன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் இந்த மாமே தானே. மாமோய் என்னைய ஊரா கூட்டிட்டு சுத்துற, நினைச்ச நேரம் கடையில வாங்கி கொடுக்கற, எனக்கு வருணிச்சு பாட்டா பாடுற. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் போன சென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும் மாமோய். கொட்டி அருவி கொட்டுது அது உன் மேல. மாமோய் அது ஏன் மேல இல்ல, ஓ மேல. உன் மேலதானடா மாமனுக்கு கண்ணு, அப்புறம் உன்னை பத்தி தானே பாடுவே. போ மாமோய். என்ன குண்டுராணி அறக்க பறக்க வேலை செஞ்சிட்டு இருக்க? ஏண்டி மணி ஆகி போச்சு, சாப்பிட வேணாமா? என்னமோ அறக்க பறக்க வேலை செய்யறாங்களா? இல்ல மாமாவும் ஊருக்கு போயிட்டாங்க, இப்ப இருக்க போறது என்னமோ நம்ம தான். அதுக்கு எதுக்கு வேக வேகமா வேலை செய்றீங்க?
ஏண்டி வீடெல்லாம் வலிக்கணும்டி, மேலே எல்லாம் ஒட்டரை அடிச்சு விடணும், ஊருப்பட்ட வேலை கிடக்கு. சாப்பாடு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த வேலையை எப்போ பார்க்கறது? அதுவும் மகா வந்தா அவள் என்னம்மா இப்படி வச்சிருக்க, என்னம்மா இப்படி வச்சிருக்கன்னு அதுக்கு குறை சொல்லுவா. நான் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, நீ எப்படி வச்சிருக்கேன்னு. அதனால தான் வேக வேகமாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்ப நீ வீடை சுத்தம் பண்ணணும்னு சுத்தம் பண்ணல, மக வந்தா மக அதை இதுன்னு குறை சொல்லுவான்னு சொல்லி சொல்ற, அப்படிதானே அத்தை? அப்படிதான் போடி. எத்த போன் அடிக்குது பாருங்க. போனி யாருன்னு தெரியலையே. வேற யாரு, எல்லாம் உங்க அத்தான் தான். ஆய மூட்ரி, என்ன பேச்சு பேசுறா பாரு. ஹலோ சொல்லுங்க, அங்க என்ன போயிட்டீங்களா? வந்துட்டேம்மா. இப்பதான் போனீங்களா இல்ல முதல்ல போயிட்டீங்களா? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸை விட்டு இறங்கி மகாவுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த இப்போ கூப்பிட்டு சொல்றதுக்கு கூப்பிட்டேன். ஓ, இன்னும் வீட்டுக்கு போகலையா? இல்லம்மா, ஆள் யாரையாவது அனுப்பிடுறேன்னா அப்புறம் யாரும் இல்லப்பா நீங்க ஆட்டோ பிடிச்சி வந்துருங்கன்னா, அதான் சரி ஏதோ ஆட்டோ எதுவும் கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு நடக்கலான்ட்டு நின்றுட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் யார் வந்தாலும் வண்டி எடுத்துக்கிட்டு போய் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிற்போம். நமக்கு ஒன்றுன்னா யாராவது வராங்களா? இதுக்கு தான் சொல்றது. எங்க கேட்குறீங்க என் பேச்ச? என்ன பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை இருந்தா வந்து கூட்டிட்டு போவாரு, மாப்பிள்ளையே அங்க போயிட்டாரு. நம்ம யாரை என்னன்னு சொல்ல முடியும்? அவரும் தோட்டத்துக்கு போயிடுவாங்க, வேற யார் இருக்கா கூட்டிட்டு வரத்துக்கு? அதெல்லாம் நான் நடந்து போய்ப்பேன். அப்புறம் அந்த முத்துராமலிங்கம் வாடகை பாக்கி தரணும், அதை போய் வாங்கிட்டு வர சொல்ல அவனை, சரியா? நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன், பையன் வந்தா கொடுத்து விடுங்கன்னு. மறக்காம வாங்கி வைக்க சொல்லுமா, அப்புறம் கொடுக்க மாட்டான். அவன்கிட்ட வாங்குறது பெரும் பாடா போயிடும். சரி, வீட்டில் தான் இருக்கான், நான் அனுப்பி விடுறேன். அவங்கிட்ட ஒரு தடவைக்கு 100 தடவை சொன்னாதான் வேலையை பார்ப்பான், இல்லைன்னா அப்படியே விட்டுருவான். சொல்லிட்டேன், அப்புறம் வாங்கி வைக்கலன்னா அப்புறம் நான் கோவம் வந்து கத்துறேன்னு என்ன சொல்லக்கூடாது. அத்தி, மகா அண்ணியோட அப்பா நம்ம இங்க இருக்கிறத பார்த்தா ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. ஏங்க சீக்கிரம் வண்டி எடுங்க மாமோய், எங்கிட்டு நிறுத்திடாதீங்க, சல்லுன்னு போங்க. சல்லுன்னு தானே இப்ப எப்படி மாமன் போறேன்னு மட்டும் பாரு. சல்லுன்னு போறதுன்னா இதுதானே, வேகமா போங்க மாமோய். என்ன அங்கிட்டு போறது நம்ம சின்ன மருமக மாதிரி இருக்கு, முன்னாடி ஓட்டிட்டு போறது யாருன்னு தெரியலையே. என்னடா இது? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ. ஐயோ, சம்மந்தி வீட்டுல இந்த பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு யாரோடய வண்டியில போய்கிட்டு இருக்கே. இந்த விஷயம் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியுமா என்னன்னு வேற தெரியலையே. சொல்லுமா சொல்லு. சரி, வீட்டுக்கு போயிட்டு மகாட்ட போனை கொடுங்க, சரிங்களா? பார்த்து போங்க, வைக்கிறேன். சரி. பிள்ளைங்களை எதுக்கு வளர்க்குறாங்க? இப்படி பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த புள்ள. ஐயோ, இந்த விஷயம் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. அவரு மூச்சுக்கு 300 தடவை உமா உமான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுறாளே. ஏதோ நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே நிக்கிறாங்களே. யாரு? அடடே, மகாவோட அப்பாவா? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன திருது பண்ண வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதான் தலைவி வலிக்கு பொண்ணு மாப்பிள்ளைய அழைக்கணும்ல, அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? எங்கிட்ட மகா எதுவுமே சொல்லலையே. சரி வாங்க, வண்டியில எங்க வீட்டுக்கு போவோம். சரிங்க. எனக்கு யாருன்னு தெரியல, பின்னாடி இருந்து பார்த்தது. வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாப்போன்ட்டு தான் ஸ்லோ பண்ணேன். நீங்க? சரிங்க. சரி, நல்லா பிடிச்சுக்கோங்க, போவோம். ஏன் இந்த நேரத்துல வாசல கூட்டிக்கிட்டு இருக்கிற? இந்த பயக்கிட்ட சர்க்கரையை கொடுத்தமா, அதை அப்படியே கொட்டிவிட்டான் பாருங்க. எல்லாம் எறும்பா முக்கியது, அப்படியே வீட்டுக்குள்ள சுள்ள எறும்பு வந்துடும். ராத்திரி தூங்க முடியாது, அதை கூட்டி அள்ளிப்புடலாம் அப்படின்னு அள்ளிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா கூட்டி விடு. ராத்திரி நேரத்துல தூங்கும்போது காதுக்குள்ள இது போயிடுச்சுனால அதுவே வம்பா போயிடும். அடடே, வாங்கயா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டுல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன புள்ளைய கட்டி கொடுத்தா இந்த சைடு வர்றது இல்ல போறது இல்லையா? வரவே மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லைங்க, வேலை அதான். வேலை 1000 இருக்கும், புள்ளைய வந்துட்டு பார்த்துட்டு போங்க. சரிங்க. இன்ன வரைக்கும் மகன் எங்க அப்பாவகனா வெளியவே இருந்தா, இப்பதான் உள்ள போனா நீங்க வந்துட்டீங்க. சரிங்க. நல்லா இருக்கீங்களா பாட்டி? ஏதோ கடவுள் தயவுல, உங்க எல்லாரோட தயவுலயே அப்படியே இருக்கையா. என்னையா நீ எப்படியா பார்த்த? எனக்கு இவருனே தெரியல, ஏதோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு பின்னாடி இருந்து பார்த்தேன். அப்ப சரி முன்னாடி போய் பாப்போன்னு பார்த்தா இவரு. சரின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரிப்பா. சரி வாங்க, உள்ள வாங்க. சரி. பாவம், மகாவை பார்க்கணும்னு வந்திருக்கா. அப்படி நல்லா வாய்க்கு ருசியா செஞ்சு அனுப்பி விடுங்க. ஆமாம்மா, இதுவே சந்தோஷம் இருந்தானா எதையும் எடுத்து ஆக்கலாம். இவளுகளுக்கு கையே வராதுமா. இவளுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது சொல்லு பாப்போம். அவ பிள்ளைக்கே தான் ஆக்கி கொட்டுவாங்க. சரிம்மா, அவர் வேற வந்திருக்காரு, நீங்க வேற வாய வச்சிருக்கம்னு இருங்க. அப்புறம் எல்லாம் உங்ககிட்ட ஏறிக்கிட்டு வருவாங்க. அது உண்மைதாம்மா, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்ட மாதிரி ஆடுவாளுங்க. அப்பா முதல்ல வந்துட்டேன்னாரு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா கூட ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாங்க. பாவம் என்ன பண்றாருன்னு வேற தெரியலையே.
யாரு காஞ்சனா கூப்பிட என்ன செலக்கணக்கா நிக்கிற? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எங்க நீங்களும் இங்க இருக்கீங்க? மகா எங்க? மகா மகா சபா உங்களுக்கு என்னதான் வேணுமோ. எம்மாடி இங்க பாரு, அப்பா வந்திருக்காங்க வா. என்னது அப்பா வந்துட்டாங்களா? அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி மோந்துட்டு போவோம். ஏன்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். தீபாவளி நேரம் இல்லைங்களா, வீட்டுல வேலை, அதுவும் இல்லாம பட்டறையில லீவும் கொடுக்கல, அதான். சரிங்கப்பா, நீங்களாவது வந்தீங்களா, அதுவே சந்தோஷம் தான். மாப்பிள்ள போன் பண்ணாருங்களா? அவன் எங்க நமக்கு கூப்பிடுறான்? அவன் பொண்டாட்டியோட பேசிட்டு அப்படியே வச்சிடுறது, நமக்கெல்லாம் கூப்பிடுறது இல்ல. ஏண்டி வந்தது வராம என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாய் அடக்கு. ஐ தாத்தா எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நல்லா இருக்கியா? திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? தீனி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இருக்குன்னு தெரிஞ்சுதான் உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருப்பேன். கொடுங்க, இதுலயா இருக்குது திங்கிறதுக்கு? ஆமாமா, இதுலதான் இருக்கு. இவ ஒருத்தி காணாத கண்டத மாதிரி போய்க்கிட்டு. இரு நானும் வரேன், எதையாவது எடுத்து கீழே தள்ளி விட்டுருவேன். சரியா தின்னி மாட்டு கூட்டம், ஏதோ திங்கிறதுக்கு இல்லாத மாதிரி தான் அலைஞ்சுக்கிட்டு திரியறாளுங்க. ஐயே வந்ததமா பைய புடிங்கிட்டு ஓடிக்கிட்டு என்ன இருக்குன்னு நோட்டம் விட்டுக்கிட்டு, என்ன குடும்பமோ இது. அப்பா மடி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா தம்பி மாமா அத்தை எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. வந்தவங்க அப்படியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரதா? ஏதாவது காட்டு தண்ணி வச்சு கொடுக்கறது இல்லையா? இருங்கப்பா, நான் போய் காஃபி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன், தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் கை கால் மொத்த கழுவிட்டு வந்துடுறேன். ஆமா, வண்டியில வந்தது ஒரு மாதிரி அசதியா தான் இருக்கும். ஏமாடி மகா பின்னாடி தண்ணி இருக்குதா? தண்ணி இருக்கு பாட்டி. போங்கப்பா, போய் கை கால் மொத்தல கழுவிட்டு வாங்க. ஏமாடி மோகன் வரைக்கும் தூண்டு எடுத்து கொடுப்போம். சரி பா, வாங்கப்பா. ஐயோ ஏதோ உலகத்துல இல்லாத அப்பா மாதிரி நடிச்சுக்கிட்டு. ஏன் அத்தை, உங்க பிள்ளைங்க தான் உலகத்திலேயே இல்லாத அப்பா மாதிரி ஒரு நடிப்பு போடுற, அதுக்கு என்ன சொல்றது? அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ப்பா நீங்க. என்னம்மா பண்றது, தீபாவளி நேரம்னாலே உனக்கே தெரியும் வேலை எப்படின்னு. ஆமாப்பா, என்னங்க முகத்தை அடிச்சுக்கோங்க. எல்லாரும் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்களாமா? எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிறாங்கப்பா, நீங்க முகத்தை தொடச்சுக்கோங்க. நீ சந்தோஷமா இருக்கதானம்மா? எனக்கு என்ன பாக்குற, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. நான் கூட நினைச்சேம்மா, அவசரப்பட்டு கடன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டுமே, புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கோ என்னவோன்னு. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுமா. எனக்கு எப்பயுமே நல்லது தானே நீங்க பண்ணுவீங்க, அதனால அதெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கேன். அப்புறமா வர வழியில சின்ன நாத்தனாவை பார்த்தேன். ஏதோ ஒரு பையனோட வண்டியில போயிட்டு இருந்துச்சு. நீ இது யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாத, எனக்கு பார்த்தோன்னே சங்கட்டமா போச்சு. நம்ம மாவ சம்பந்தி இதோ ரொம்ப கஷ்டப்படுவாரு, காதுல எதுவும் சொல்லிக்காத. அப்பா அதெல்லாம் பெருங்கதை, அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, வீட்டுல இருந்த நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஐயோ என்னம்மா, ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லல? சொல்லி இருந்தேனா? அதெல்லாம் விடுங்கப்பா, அது அவங்க விஷயம். என்னம்மா அவங்க விஷயம்ன்ற? இது எவ்வளவு பெரிய விஷயம். விடுங்கப்பா. எப்ப இந்த மாதிரி ஆனிச்சு? அதுவாப்பா, அது நடந்து ஒரு மாசம் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். சொந்தக்கார பையன் தான். என்ன அந்த பிள்ளைக்கெல்லாம் அவசரம்? இங்க இருக்கும்போது ராசாத்தி கணக்கா இருந்துச்சு. அந்த பையனோட கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன்றதுக்கோசரம் அந்த சைடு திரும்பிட்டு போனுச்சா இல்ல என்ன பார்க்கலையான்னு தெரியல. பப்ளிக் பிளேஸ்ல அப்படி போகுது அந்த பொண்ணு. விடுங்கப்பா, நீங்க வாங்க, முதல்ல வந்து காஃபி எல்லாம் குடிங்க வாங்க. காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா, வீட்டுக்கு கிளம்பணும். நான் வேற லோடு வேற இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ஏத்தணும். அதான் உன்னை கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். சீக்கிரம் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு தானே போறதுக்கு? எல்லாமே எடுத்து தான் வச்சிருக்கேன். சரிம்மா, அப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். போ. சாப்பாடுப்பா? அட கடையில போகும்போது சாப்பிட்டுக்கிறது என்ன, அங்க உங்க அம்மா வேற சமைச்சு வைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கா. சரிப்பா. போமா, சீக்கிரம் கிளம்பு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பலாம். ஐயோ இந்த பிள்ளைக்கெல்லாம் என்ன அவசரம். ஐயோப்பா, நினைச்சு கூட பார்க்க முடியல.